உங்களை நோக்கி வந்து ஒரு ப்ரெஷர் வரப்போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. பிரச்சனைகள் அது ஸ்ட்ரெஸ்ஸா வரப்போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, பொறுமையா இருந்துதான் ஹேண்டில் பண்ணணும். எதுலையுமே வந்து தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி, ஓகே நீங்க பேசுங்க, நான் வந்து கவனிக்கிறேன், நம்ம எல்லாரும் கலந்து முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க கொஞ்சம் தப்பிக்கலாம். இல்லாட்டி நீங்க போய் மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி வந்து பிரச்சனைக்குன்னே தேடி வருவாங்க உங்க பார்ட்னர்ஸ் இந்த காலகட்டத்துல. ஏன்னா கரெக்டா இப்ப வந்து உங்களுடைய சிம்ம ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து ராகுவோட பார்வையும் இருக்கு. லக்னத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கோபத்தை தூண்டுவர். கோபம் இந்த காலகட்டத்துல யாராவது ஏதாவது சொல்லிட்டா போறோம் உங்களுக்கு அப்படியே மலை மாதிரி கோபம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பிரச்சனை. இப்ப ஆல்ரெடி வந்து சனி அந்த இடத்துல சனியும் ராகும் இருந்துதானே உங்களை பார்த்திருப்பாங்க. அப்போ வந்து கடின உழைப்பு கடந்த ஒரு 2.5 வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடின உழைப்பு நார்மலால உழைச்சிருக்க மாட்டேங்க. ரொம்ப வந்து நம்மளுடைய வேர்வையே விரயமாகிற அளவுக்கு நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க. அவ்வளோ ஹெக்டிக்கான ஜாப்ல இருந்திருப்பீங்க. சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் கடன் பிரச்சனை, அப்புறம் மணி ரொட்டேஷன்னால எல்லார்கிட்டயும் வம்பு வழக்கு இதெல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அப்ப இந்த காலகட்டத்துல வந்து 7ல சனி இருக்கும்போது இவ்வளவு நடந்திருக்கு. அப்ப 8ல சனி போனா எப்படி இருக்கும்? அப்ப 8ஆம் இடத்து பார்வை இன்னுமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். அப்ப முடிந்த அளவுக்கு வந்து உங்களை இது பண்ணிக்கோங்க. புது புது திட்டங்களை கொடுப்பார் சனி பகவான். ஓகேங்களா? சோ 7க்கும் 8க்கும் உரியவர் தானே சனி. அப்ப 7ஐயும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணுவார். அப்ப வந்து என்னன்னா புது புது திட்டத்தை கொடுப்பாரு, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு,